இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு ஆண்டவர் செய்த அற்புதத்தை எழுதியிருக்கிறது. இது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32லிருந்து 39 வரையிலும் நாம் பார்க்க முடியும். இங்கே அவர்கள் அவரிடத்தில் ஒன்றும் சொல்வதற்கு முன்னரே இயேசு அவர்களுடைய தேவைகளை குறித்து சிந்திக்கிறதை பார்க்கிறோம். இயேசு சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். 3 நாள் ஆவிக்குரிய ஆகாரம் உள்ளான மனுஷன் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து விட்டான். ஆனால் இவர்கள் சரீரம் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படியாய் பேசுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை, அந்த பிதாவின் இருதயத்தை இயேசு இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த அற்புதத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நம்ம வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். சீஷர்களை அழைத்து அவர்களிடத்தில் பேசுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை குறித்து பேசின பின்பு அவர்களுக்கு சரீரப்பிரகாரமான தேவைகள் கூட கொடுக்கப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, நம்மை குறித்து நாம் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா முன்தான் 5 அப்பம் 2 மீன்கள் நடைபெற்ற சம்பவம். இப்போ அவர்கள் அது நடந்திராதது போலவே அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் எல்லாருக்கும் இவ்வளோ அப்பம் எங்கே வாங்கிறது? சில சமயங்கள் மந்தமான சிறிய விசுவாசம் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. கடந்த அதிகாரத்தில் தான் பார்த்துருக்குறோம். கொஞ்ச நேரம்தான் ஆயிருக்குது, கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குது. அதற்குள்ளாக அந்த அற்புதத்தை நடக்காதது போல பேசி அதை முற்றிலுமாக மறந்துவிட்ட சூழ்நிலையை பார்க்கிறோம். நாம் விழிப்புடன் இருக்கணும். வேதத்தை படிக்கும் பொழுது நமக்காக திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட சம்பவங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அந்த அற்புத அடையாளங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது, நம்மிடம் இருப்பதை கர்த்தராகிய இயேசுவிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய 7 துண்டுகளை திரளான ஜனங்களுக்கு அவர் உணவளித்து விட்டு நாம் கொடுத்ததை போன்று 7 மடங்கு அவரால் திரும்ப தர முடியும். 7 அப்பங்களை கொடுத்தாங்க. திரளான ஜனங்கள், அதாவது கிட்டத்தட்ட 4000 புருஷர்கள் திருப்தி அடைந்த பின்பு 7 மடங்கு அதை திரும்ப ஆண்டவர் தரக்கூடியவராக இருக்கிறார் என்கிற காரியத்தையும் இங்கே மார்க்கு குறிப்பிடுகிறார். லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 காரியங்களை, 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு செய்த ஆண்டவர் இங்கே 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் கொண்டு அற்புதம் செய்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து மார்க்கு 8ஆம் அதிகாரம் 11லிருந்து 21 வரையிலும், மத்தேயு 16:1லிருந்து 12 வரையிலும் சொல்லப்பட்ட காரியம் என்னென்னா, அங்கே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் இருந்தாலும் அவைகளை அவர்களுடைய இருதயம் அவைகளை விசுவாசிக்கிறதற்கு அத்தனையாக புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ அங்கே வந்து நின்று கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை மேசியா என்பதற்கு காட்டும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் யோவான் ஸ்நானகன் மற்றும் இயேசுவின் ஊழியங்களும் அவர்கள் மேசியாவின் நாட்களில் இருக்கிறார்கள் என்பதை அத்தனையாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு செய்த அநேக அற்புதங்கள் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வெளிப்படுத்துகின்றன. குஷ்டரோகியை சுகமாக்குதல், 38 வருஷமாக படுத்து கிடந்த மனிதனை விடுதலோடு கூட எழுப்புதல், நாயினூர் விதவியினுடைய மகனை அந்த வழியிலே மரித்து அவனை உயிரோடு கூட எழுப்புதல், 4 நாட்கள் மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்புதல், இப்படி அநேக காரியங்களை ஆண்டவர் செய்த போதிலும் அவர் மேசியா என்பதற்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருப்பதையும், அங்கே யோவான் ஸ்நானம் செய்த ஊழியங்கள், இயேசுவின் ஊழியங்கள் இத்தனை போதுமானதாக இருந்த போதிலும் கூட எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீர் வானத்திலிருந்து காட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆவியில் பொறிமூச்சு விட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே உங்களுக்கு அடையாளம் நான் கொடுப்பதற்கு ஆயத்தமில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவர்களை அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். அவங்களுக்கே தெரியும்,
யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார்னு சொல்லி சாஸ்திரிகள் வந்து ஏரோது அரண்மனையில் கேட்கும்போது அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படி சென்றார்களே ஒழிய தீர்க்க தரிசனம் உரைத்த ஒருத்தங்கூட போகலை. அத்தனையாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மேசியாவின் நாட்களிலே வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறதற்கு அவர்கள் முடியாத ஒரு நிலைமையில் இருந்ததை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அங்கே நீங்கள் பரிசேயர்கள் மற்றும் ஏரோதியர்களினுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுடைய போதனைகள் தீமைக்கு அடையாளமாக இருக்குது, அதனால் நீங்கள் அதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் 1 கொரிந்தியர் 5:6 8 வரையிலும் துர்க்குணம் பொல்லாப்பு என்று பேசுகிறதை பார்க்கிறோம். அவைகள் அது ஒரு புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்குது, அது எல்லாவற்றையும் கெடுத்துவிடும். இவர்களுடைய பரிசேயர்களுடைய போதனைகள், ஏரோதியருடைய போதனைகள் சமுதாயம் முழுவதையுமே அது நொதித்தல் என்கிற ஒரு ப்ராசஸில் ஈஸ்ட் எப்படி கிரியை செய்து முழு பானையில் உள்ள மாவையும் அது புளிக்க செய்து விடுகிறது, அதே போல் முழு சமுதாயத்தையும் கெடுத்துவிடும். ஆகவே அவருடைய போதனைகளை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னால், இவங்களுக்கு எப்போவுமே ரொட்டி மேலே தான் எண்ணம். இவங்க ஒரே ஒரு ரொட்டி தானே நம்ம வச்சுருக்கிறோம், அதனால் நம்ம அப்பம் கொண்டு வராதபடினால ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்ன பொழுது, ஆண்டவர் சரீரப்பிரகாரமான தேவைகளையே பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு விசுவாச குறைச்சல்கள், புரிந்து கொள்ளுகிற தன்மைகள் இல்லை. அதனால் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். வசனம் 17 21 வரையிலும் அவர்களை ஆண்டவர் கடிந்து கொண்டு பேசுகிறார். உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போகுது? நீங்கள் ஏன் இன்னும் நினைவில்லாமல் இருக்கிறீங்க? ஏன் ஹோமோ ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்களப்பா? 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேருக்கு நான் போஷித்தேன்? உடனே சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் எவ்வளோ கூட மீதி எடுத்தீங்க? 12. 7 அப்பம் சில சிறு மீன்களை கொண்டு அற்புதம் செஞ்சன. எத்தனை மீதி எடுத்தீங்க? 7. எல்லாம் ஞாபகம் தானே இருக்குது. அப்போ நினைவிழந்தவர்களைப் போல இருக்கிறீர்களே என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். நாமும் இன்றைக்கி உலக தேவை தேவை தேவைன்னு சொல்லி இருந்துட்டு இருந்தோன்னு சொன்னால், வசனத்தின் முக்கியத்துவத்தை இழந்தவர்களாய், வசனத்தை நேசிக்க முடியாதவர்களாய், இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் பிரியமில்லாதவர்களாய் மாறிவிட முடியும். முதலாவது அங்கே நம்ம பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். பூமிக்குரியவைகளை அல்ல, தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய மேலானவைகளை நாடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற கருத்துக்களையும் இங்கே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து 22 பெத்சாயிதா, கலிலேயா ஏரிக்கு வடக்கு கரையில் உள்ள நகரம். அதுக்கு தொடர்ந்து பல நிலைகளில் இங்கே ஒருவனை சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தொடர்ந்து 26 வரையிலும் அங்கே ஒரு குருடனை பிடித்து அவனை வெளியே அழைத்து கொண்டு போய் உமிழ்நீரை உமிழ்ந்து அவனை பார்த்து, அவனை இப்பொழுது பார்க்கிறாயா அப்படின்னு கேட்டபோது அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நடக்கிற மனிதர்களை நான் மரங்களைப் போல காண்கிறேன், அசைகிற மரங்களைப் போல பார்க்குறேன். திரும்ப அவன் கண்களை தொட்டு ஜோம் பண்ணபோது அவன் முழுமையாய் பார்வை பெறுகிறதை பார்க்கிறோம். 2 நிலைகளில் இங்கே ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். காரணம் என்ன? நான் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணேன், கொஞ்ச நாள் ஜோம் பண்ணேன், கொஞ்சம் தான் மாற்றங்கள் நடந்துச்சு. ஆனால் முழுமையாய் மாற்றங்கள் நடக்கும். காலதாமதங்களோ அல்லது ஸ்டெப் பை ஸ்டெப்பாவோ அற்புதங்களையும் என்னால் செய்ய முடியும் என்பதற்கு ஆதாரமாக இந்த காரியத்தை இங்கே இயேசு செய்து காட்டினார். 2வது, மனிதர்கள் சில நேரங்களில் மரங்களை போல தான் காணப்படுகிறார்கள் என்கிற கருத்துக்களை உணர்த்தும் வண்ணமாகும் ஆண்டவர் இதை செய்து முடித்ததை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 38 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்குள்ளாக ஆண்டவரை அவர்கள் வெளிப்படுத்த முடியாதபடி, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாதபடி வெட்கப்படுகிறதற்கு காரணம் என்ன? பெருமை, மனிதருக்கு பயப்படுகிற பயம், பிறரது ஒப்புதலை பெற்றுக்கொள்ளுகிறதற்கான, அதாவது அக்செப்டன்ஸு, ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இவைகள் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தான்னா இயேசுவையும் அவருடைய நற்செய்தியும் குறித்து அவர்கள் மனிதர்களிடத்தில் சொல்லவே மாட்டார்கள். வெட்கம் இருந்துச்சுன்னா சொல்ல மாட்டாங்க, பெருமை இருந்துச்சுன்னா சொல்ல மாட்டாங்க, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா சொல்ல மாட்டாங்க, சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னா சொல்ல மாட்டாங்க. அதனால் மத்தேயு 10:32-33 ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறவனை எவனோ அவனை நான் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன், மனுஷர் முன்பாக மறுதளிக்கிறவன் எவனோ அவனை பிதாவின் முன்பாக நான் மறுதளிப்பேன்.
ரோமர் 1:16 இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் சொல்கிறார். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கு. நான் வெட்கப்படாமல் ஒரு மிகப்பெரிய கப்பலுடைய ஓனராக இருந்த போதிலும், ரோம குடியுரிமையை பெற்றிருந்த போதிலும், கமாலியலினுடைய பாதத்தில் அமர்ந்து அங்கே நியாயப்பிரமாணங்களை கற்று அத்தனையாய் தேர்ச்சி பெற்றிருந்த போதிலும் அவன் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு லீஸ்தீராவிலே தீமோத்தேயை கண்டுபிடிக்கிற வரையிலும் கல்லறிந்து செத்துட்டான்னு சொல்லி ஊருக்கு வெளியே இழுத்து போட்ட பின்பும் கூட எழுந்து உள்ளே போய் தீமோத்தேயை கண்டுபிடிக்கிற வரையிலும் தேடி என் உத்தம குமாரனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஓடின பவுலை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்காக நாம் எத்தனை வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு சேலஞ்சோடு கூட மார்க் இந்த பகுதியை முடிக்கிறதை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இயேசுவை குறித்து சொன்னால் ஒரு மாதிரி சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நாங்கள் பெருமையில் உங்களை குறித்து சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. மனிதர்கள் மேலே வருகிற பயத்தினால் இயேசுவை அறிவிக்காமல் நாங்கள் விட்டுறக்கூடாது. ஐயோ மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளலையே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லுகிற வார்த்தைகள் அங்கீகரிக்கப்படலையேன்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறத விட்டுவிடக்கூடாது. நாங்கள் உங்களை மனுஷனுக்கு முன்பாக நாங்கள் மகிமைப்படுத்தணும்னு சொன்னால் நீர் எங்களை பிதாவின் முன்பாக மகிமைப்படுத்துவேன். நாங்கள் சொல்ல வெட்கப்பட்டோன்னு சொன்னால் பிதாவின் முன்பாக நீங்களும் அறிக்கை செய்கிறதுக்கு வெட்கப்படுவீங்க. இந்த காரியத்தை உணர்ந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை.